லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை தற்போது முடக்கத்தை எதிர்த்த வழக்குகளில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2009 முதல் 2010 ஆண்டுகளில் விதிகளை மீறி சிக்கிம் மாநில லாட்டரி விற்றதன் மூலமாக 910 கோடி ரூபாய் அளவுக்கு சிக்கிம் மாநில அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக லாட்டரி அதிபர் மார்டின் அவர் உள்ளிட்டோருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. கேரளா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியது. சோதனையின் முடிவில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு தொடர்புடைய 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்தது. அந்த முடக்கத்தை அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் உறுதி செய்தது. இதை எதிர்த்து மார்டின் மற்றும் நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்களில் சொத்துக்களை முடக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்து தங்களது சொத்துக்களை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த மனுவிற்கு 6 வாரங்களில் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ். லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை தற்போது முடக்கத்தை எதிர்த்த வழக்குகளில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2009 முதல் 2010 ஆண்டுகளில் விதிகளை மீறி சிக்கிம் மாநில லாட்டரி விற்றதன் மூலமாக 910 கோடி ரூபாய் அளவுக்கு சிக்கிம் மாநில அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக லாட்டரி அதிபர் மார்டின் அவர் உள்ளிட்டோருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. கேரளா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியது. சோதனையின் முடிவில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு தொடர்புடைய 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்தது. அந்த முடக்கத்தை அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் உறுதி செய்தது. இதை எதிர்த்து மார்டின் மற்றும் நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்களில் சொத்துக்களை முடக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்து தங்களது சொத்துக்களை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த மனுவிற்கு 6 வாரங்களில் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.